ஹாய் ஹலோ வணக்கம். நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மீன் கடை வீடியோ வந்தாச்சு. இன்னைக்கு எங்க அம்மா மீன் கடைக்கு போயிட்டு 2 மாம்பழம் வாங்கியிருக்கா. பார்த்துடுங்க. எவ்வளோ ரூபாமா? 40 ரூபா. பார்த்துடுங்க. அப்போ நான் உடனே எங்க அம்மா கேட்டேன், ஏமா ஏமா நீ மாம்பழம் விலை கொடுத்து வாங்கினா எங்கள் வீட்டுக்கு முன்ன உள்ள வீட்டில் நிறையா உழம். பார்த்துக்கிடுங்க. நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணுதான் என்ன செஞ்சிடணும், நம்ம வாங்கி சாப்பிடணும். ஓகேவா? வெரி குட். இப்படி தான் இருக்கணும் எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி, பச்சரிசி பச்சை சம்பா கீரையோடவே அப்படின்னு பாட்டு உண்டு. அப்புறம் உருளைக்கிழங்கு. எவ்வளோ ரூபாமா? பச்சரிசி 20 ரூபா. அப்புறம் நீங்கள் எல்லாரும் அவ்வளோட எதிர்பார்த்துட்டு இருந்த நான் இப்போ தான் பூரி சாப்பிட்டேன். உண்மையிலேயே பூரிக்கு சீனி காம்பினேஷன் நிறைய பேர் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்னம்மா இது? கலவா மீன். பார்த்துடுங்க. இது வந்து நார்மல் கலவா, சரியா? புள்ளி கலவா இல்லை. பார்த்துடுங்க. என்ன எவ்வளோ ரூபா? 100 ரூபா. சரியா? பார்த்தீங்களா? கலவா மீன். கலவா மீன் 1, காளா மீன் 1. அடுத்தது இது என்னது? உளுந்து 20 ரூபா. அப்புறம் நிறைய பச்சை மிளகா இருக்கு. அப்பா இவ்வளோ மிளகா ஒரு கூறு. பச்சை மிளகா அது காரம் இல்லை, என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்லை. கோட்டு போட்ட மாமா நீ கோவப்படலாமா, கோட்டு போட்ட மாமா நீ கோவப்படலாமா. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி முன்னோர்கள் சொன்னது எல்லாத்தையுமே நான் தப்பா சொல்ல மாட்டேன். முன்னோர்கள் முன்னாடி எப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்ன செய்யல, பெரிய அளவுக்கு வரல. அதனால நிறைய விஷயங்களை கடவுளுக்கு சமப்படுத்தி வச்சிருப்பாங்க. அம்மியை வந்து தெய்வத்துக்கு சமமா சொல்லுவாங்க. அம்மியில உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மியில முளை வரைப்பாங்க. பார்த்தீங்களா? முளை வரைக்கும் போது அது நல்லா காரமா இருக்கும். அந்த அரைச்சிட்டு நம்ம சும்மா கண்ணில் தேய்ச்சாலே என்ன ஆகும், கண்ணு நல்லா காந்தோம். அது மாதிரி நம்ம அதில் போய் உட்கார்ந்தோம் அப்படின்னாகி நம்மளுக்கோட பட்டெக்ஸ் என்ன செய்யும், ஒரு எரிச்சலை உண்டாகும். சரியா? அப்போ இந்த பயவுள்ளையில சும்மா போய் உட்காராத அப்படின்னு சொன்னா கேட்காது. அப்போ அதை வந்து தெய்வத்துக்கு சமப்படுத்திட்டோம் அப்படின்னா அப்பாடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஓகே, அப்படி ஆரம்பிச்சு வச்சது தான் அது. சரி, ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி வயல்வெளிகள்ல ஷூ போடுறது, செருப்பு போடுறது எல்லாமே சொல்லுவாங்க. வயல்வெளிகள்ல ஏதாவது தேவையில்லாத களைகள் அது எல்லாமே நம்மளுக்கு காலில் குத்தி செப்டிக் ஆச்சுன்னா யாரு பாக்குறது? அப்படி பார்த்தா நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறத பார்த்தா இன்னைக்கு வந்து எல்லா ஷோரூம்லயும் மிக்சி அமோக விற்பனை. எப்படி எல்லாருமே அம்மிகள்ல இருந்து அரைச்சிட்டு கிடக்க வேண்டியதானே? எப்பப்போ முடியல உங்ககிட்ட என்னால. ஓகே, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.